முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தெறிவதில் உறுதியாக இருப்போம் என ஸ்டாலின் திட்டவட்டம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொழிலதிபர் ஒருவரின் விருப்பப்படி நடந்ததாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரபரப்பு குற்றச்சாட்டு. சிபிஐ ஒருதலைபட்சமாக விசாரணை நடத்துவதாகவும் கண்டனம். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் கர்நாடகாவின் கபினி, ஹாரங்கி அணைகள் நிரம்பின. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் தமிழ்நாட்டிற்கான நீர்வரத்து 15,000 கன அடியை தாண்டியது. தொடர் மழையால் குற்றாலம், மணிமுத்தாறு அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. ஆழியார் கவி அருவியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய போதும் சிறுபான்மை வாக்குகளை பெற முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி கவலை. வேகாத வெயிலில் ஓட்டு கேட்டும் மக்கள் தங்களை நிராகரித்து விட்டதாக செல்லூர் ராஜு குமுறல். மாநிலங்களவையிலும் பாஜகவுக்கு பெரும்பான்மை பலம் குறைந்தது. புதிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறுவதில் பாஜக அரசுக்கு சிக்கல். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரபல நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரர் கைது. அமன்பிரீத் சிங் உள்ளிட்ட 13 பேரை கைது செய்து ஹைதராபாத் போலீசார் விசாரணை. கேதார்நாத் கோயிலில் இருந்து 228 கிலோ தங்கம் சுருட்டப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை இல்லை என புகார். கருவறை சுவருக்கு தங்க முலாம் பூசுவதில் நடந்த ஊழல் பற்றி முறையான விசாரணை நடத்த ஜோதிர்மத் மடாதிபதி வலியுறுத்தல். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தினார். அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதற்காக பள்ளிக்கு வந்த முதலமைச்சரை குழந்தைகள் ரோஜா மலர்களை கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். பின்னர் பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குழந்தைகளுக்கு பரிமாற வைக்கப்பட்டிருந்த காலை உணவையும் ருசி பார்த்த அவர் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது கைகளாலேயே உணவை பரிமாறி மகிழ்ந்தார். குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு அருந்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் அளவலாவினார். காலை உணவு திட்டம் தங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று குழந்தைகளும் பெற்றோரும் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு ஸ்டாலின் தாத்தா எங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் மு ரக்ஷிதா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டாங்க. அதை வெளியே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதே போல் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தாத்தா. சரி
அதுக்கு நாங்கள் ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இதேமாரி நீங்கள் வந்து படித்து முன்னேறணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் உங்களை மாரியே ஆகி நிறைய திட்டத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கலைஞரின் பிறந்த ஊரான திருக்குவளையில் காலை உணவு திட்டம் கூடுதல் பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் தினமும் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுக்க எத்தனை குழந்தைகளுக்கு உணவளிக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்த முதலமைச்சர் மாணவ செல்வங்களின் பசி போக்கிய மனநிறைவு அடைந்தேன் என்று எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வழியில் ஒட்டுமொத்த இந்தியாவும் நீட் தேர்வை எதிர்ப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தெறிவோம் என்று சூளுரைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நீட் தேர்வு மற்றும் தேசிய கல்விக் கொள்கை என கல்விக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைத்தெறிவதே தங்களின் பணி என்றார். நீட் தேர்வை எதிர்த்து மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக தற்போது நெருக்கடி நிலை பற்றி பேசும் ஒன்றிய பாஜக அரசு நெருக்கடி நிலையின் போது பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுமா என்று கேள்வி எழுப்பினார். பல முதலமைச்சர்கள், தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது. ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் நாம் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா? காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை அளித்து பெற்றோர்களின் பொருளாதார சுமையையும் இடைநிற்றலையும் குறைத்திருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பின்பற்றி இந்தியாவில் பல மாநிலங்கள் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியிருப்பதாக அவர் கூறினார். இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது, பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது, பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது, இடைநிற்றலை குறைக்குது. இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது. திராவிட மாடல் அரசு கொண்டுவரும் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதாகவும், சிறு பிரச்சினை வந்தாலும் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து வைக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பொய் செய்திகள் மூலம் தவறான கருத்துக்களை பரப்பி அதில் குளிர்காய நினைப்பவர்களின் எண்ணம் எந்த காலமும் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கபினி, ஹாரங்கி அணைகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் KRS அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கபினி, ஹாரங்கி, KRS அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அந்த வகையில் மைசூரு மாவட்டத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணைக்கு வினாடிக்கு 22,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் வினாடிக்கு 25,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல குடகு மாவட்டத்தில் உள்ள ஹாரங்கி அணையும் கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வினாடிக்கு 17,000 கன அடிக்கும் மேல் நீர்வரத்து உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதகுகள் வழியாக ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடியது. தொடர்
பருவமழையால் KRS அணைக்கு வினாடிக்கு 10,120 கன அடி நீர் வரத்து உள்ளது. இதனால் 124 அடி உயரம் கொண்ட KRS அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டுகிறது. விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் விவசாயிகள் உற்சாகத்தில் உள்ளனர். இதனிடையே கர்நாடகாவின் குடகு, மைசூரு, சிக்கமங்களூரு, உடுப்பி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் குடகு மாவட்டத்தில் உள்ள மல்லாலி அருவியில் தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள உயரமான பங்கரா குசுமா அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டும் காட்சி பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. பருவமழை கேரளாவிலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியான வயநாடு மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையில் நிறைய முரண்பாடுகள் உள்ளதால் சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து குறிப்பிட்டு அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி இருமுறை ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொய் அறிக்கை வெளியிட தாங்கள் நிர்பந்திக்கப்பட்டதாக கூறியதாகவும் இன்று வரை யார் எதற்காக நிர்பந்தம் செய்தார்கள் என்ற விவரம் வெளிவரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அப்பல்லோ மருத்துவமனைக்குள் எதற்காக தீபா அனுமதிக்கப்படவில்லை என்று தெரியவில்லை என்றும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொய் சொன்னோம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருந்ததையும் மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜெயலலிதா இறந்த பிறகு விளக்கமளிக்க சென்னை வந்த டாக்டர் பீலே ஆறுமுகசாமி ஆணையத்தில் சாட்சியம் சொல்ல வரவில்லை என்றும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராக சசிகலா அழைக்கப்படவில்லை என்றும் அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் மனுதாரர் கூறியுள்ளார். ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாகவும் தீர்க்கப்படாத சந்தேகங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு 2 வாரத்திற்குள் பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. அதிமுகவின் கோட்டையாக இருந்த மதுரை தற்போது அங்கு தோல்வியை தழுவியிருப்பது தங்களுக்கு மன உளைச்சல்தான் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். வேகாத வெயிலில் ஓட்டு கேட்டும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் இந்தியாவை மோடி ஆள வேண்டும் என்று அவருக்கு வாக்களித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பம்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா இந்தியாவே ஆளணும் அப்படின்றத மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுட்டோம். அவ்வளோதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை. எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம். அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. அதாவது மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அதான் கேள்வினா அது எங்களுக்கே தெரியும்ல. எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே. இப்போ சௌராஷ்டிரா எடுத்துட்டா, சேட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன், பிராமின்ஸு, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் எங்கள் மீது இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி அழைக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெற தவறிய பாஜக மாநிலங்களவையிலும் பெரும்பான்மையை இழந்தது. இதனால் மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு முன்னாள் கூட்டணி கட்சிகளான அதிமுக மற்றும் YSR காங்கிரஸ் போன்ற கட்சிகளை பாஜக அரசு நம்பியுள்ளது.
மாநிலங்களவையின் நியமன எம்பிக்களான ராகேஷ் சின்ஹா, ராம் சகல், சோனல் மன்சிங், மகேஷ்ஜித் மலானி ஆகிய 4 பேரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. 4 பேரும் ஓய்வு பெற்றதையடுத்து மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 86ஆக குறைந்துள்ளது. அத்துடன் மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 101ஆக உள்ளது. 245 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் தனி பெரும்பான்மைக்கு 123 உறுப்பினர்கள் தேவை. தற்போது மாநிலங்களவையின் பலம் 226ஆக உள்ள நிலையில் தனி பெரும்பான்மைக்கு 114 உறுப்பினர்கள் தேவை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்த்தாலும் 101 உறுப்பினர்கள் ஆதரவே உள்ளது. 9 உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதா தள கட்சியும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. பாஜக மட்டுமல்லாது என்டிஏ கூட்டணிக்கே மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாததால் புதிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எந்த அணியிலும் இணையாமல் உள்ள அதிமுக மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரித்தால்தான் பாஜகவால் புதிய மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாஜக, காங்கிரஸ் என இரு கூட்டணிகளிலும் இல்லாத அதிமுகவுக்கு 4 உறுப்பினர்களும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 11 உறுப்பினர்களும் உள்ளனர். இதனிடையே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தற்போது 87 மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளனர். மூத்த குடிமக்களுக்கான அதிநவீன சிகிச்சைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள அரசு தேசிய முதியோர் நல மருத்துவமனை. இந்த மருத்துவமனையின் சிறப்புகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. மனிதனால் தவிர்க்க முடியாத ஒன்று முதுமை. அதேபோல் முதுமையில் தவிர்க்க முடியாத ஒன்று உடல்நிலை பாதிப்பு. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு முதுமையில் ஏற்படும் பல்வகை சுகவீனங்கள் கொடுமையானவை. இப்படி தள்ளாடும் வயதில் நோய்களால் பீடிக்கப்பட்டு தத்தளிக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி வருகிறது சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் இயங்கி வரும் அதிநவீன தேசிய முதியோர் நல மருத்துவமனை. 157 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 55 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள், 200 சாதாரண படுக்கைகள், 5 அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் மற்றும் 20 கட்டண படுக்கைகளும் சேர்த்து கடந்த பிப்ரவரி முதல் செயல்பட்டு வருகிறது முதியோர் சிகிச்சைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை. கடந்த 4 மாதங்களில் மட்டும் 58,544 முதியவர்கள் புறநோயாளிகளாகவும் 1,842 பேர் உள்நோயாளிகளாகவும் இங்கு சிகிச்சை பெற்றுள்ளனர். சுமார் 5,000 இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. 340 பேருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை, பல் மருத்துவம் இருக்குது. அப்புறம் இருதய சிகிச்சை நிபுணர் இருக்கார். சிறுநீரக சிகிச்சை, குடல் சார்ந்த நோய்களுக்கான சிகிச்சை நம்ம இங்கே வழங்குகிறோம். மற்றும் முதியோர் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை துறைகள் இங்கே உள்ளன. இப்போ ஒரு இந்த 4 மாதத்தில் தொடங்கினதுலேருந்து 4 மாதத்தில் ஒரு 58,000 புறநோயாளிகள் சிகிச்சை பெற்றிருக்காங்க. உள்நோயாளிகளாக ஒரு 1,800 பேர் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக இங்கு மூளை, கண், இதயம், சிறுநீரகம், காது மூக்கு தொண்டை, வயிறு, குடல், நரம்பியல், நீரிழிவு, மனநலம், பல், பொது மருத்துவம் உள்ளிட்ட தனித்துறைகள் இயங்குகின்றன. 10 உயர் சிறப்பு மருத்துவர்கள், 60 மருத்துவர்கள், 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சிறப்பான சேவையை ஆற்றி வருகின்றனர். கிண்டி முதியோர் நல சிறப்பு மருத்துவமனையில் சித்தா, யுனானி, ஹோமியோபதி சிகிச்சைகளுக்கும் தனி பிரிவுகளும் செயல்பட்டு வருகிறது. இதனால் மருத்துவமனையை நாடி வரும் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல தரமான மருந்து கொடுக்குறதால தான் எனக்கு ஏறக்குறையோ விடிய காலம் 2 மணிக்கு அட்மிட் ஆனதுக்கு காலையில் 8 மணிக்கெலாம் வலி இல்லாமல் போச்சுன்னா தரமான மருந்து கொடுத்ததால தான் எனக்கு அந்த வலி இல்லாமல் ஆச்சு. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நான் வெளியே போயிருந்தேன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்க. குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கில் தான் நான் செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. நல்ல மருத்துவம் கொடுக்குறாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க.
கூட்டு வந்த உடனே டக்குன்னு எல்லா ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து மேலே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி ஐசியூ வார்டில் அவருக்கு தரமான மருத்துவம். இது வரைக்கும் நாங்கள் ₹1 கூட எந்த ஒரு இங்கே வந்து மருத்துவத்துக்காக எதுவும் செலவு பண்ணல. அவருக்கு 3 நாளாக நல்ல மருத்துவம் பார்க்குறாங்க, நல்ல மருந்து எல்லாமே தரமாக நல்லா பார்க்குறாங்க. இப்படி எங்களை மாதிரி ஏழை மக்களுக்காக இப்படி ஒரு மருத்துவமனை இருக்குது இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியணும். எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இதில் நல்லா இது பண்ணணுன்றது எங்களோட ஒரு இது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ அண்ட் எல்லாம் ஹைஜீன் லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ். எல்லா மாத்திரையும் எல்லா ஸ்கேனிங் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் பிளட் எவ்ரிதிங் அவைலபிள் இன் ஹவுஸ். தேங்க்ஸ் டு த டாக்டர்ஸு. ரொம்ப ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு. எங்கள் அப்பா 95 years பின்னாடி இருக்கிறாரு பாருங்கள். நவ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். மேபி டிஸ்சார்ஜ் இன் அ டே ஆர் 2. முதியோர்களின் மன அழுத்தத்தை போக்கும் விதமாக தொலைக்காட்சி வசதியுடன் சதுரங்கம், பல்லாங்குழி, கேரம் விளையாடவும் யோக பயிற்சிக்காகவும் பிரத்யேக பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வயது மூப்பினால் நடை தளர்ந்து நோய்களின் தாக்குதல்களால் துவண்டிருந்த நிலையில் முதியோருக்கான இந்த சிறப்பு மருத்துவமனை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் மூத்த குடிமக்களும் அவர்களது உறவினர்களும். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் செய்தியாளர் குணா. காவிரி பிரச்சினையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நீரை விடுவிக்க இயலாது என்று கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாள் ஒன்றுக்கு 1 TMC நீரை விடுவிக்க வேண்டும் என்ற ஆணையை உடனடியாக செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் ஆணையின்படி நீரை விடுவிக்காத கர்நாடகத்தின் செயல் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறுவதாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். இன்றைய அளவில் கர்நாடகத்தின் 4 முக்கிய அணைகளில் நீர் இருப்பு 75 TMC என்றும் மேட்டூர் அணையில் வெறும் 13 TMC அளவிற்கு மட்டுமே நீர் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் ஆணையின்படி வரையறுக்கப்பட்டுள்ள நீரை கர்நாடகா தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் கூறியிருக்கிறார். காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை நாளை கூட்டிட ஆணையிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் அனைவரையும் கலந்தாலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.